என்ன அழைத்தது செய்தி என்ன? சீக்கிரம் சாதாரண கொடுத்து சரி சரி கருபுத்திர மகாராஜா உங்ககிட்ட ஒரு வாய் வார்த்தை பேசணுமா? அப்படியா? கூட்ட சொன்னார். போய் பார்க்கலாம். அவ்வளோ மல்லிகை மல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலசாதி மலர்களை பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எனது பட்டாடியால் துடித்து உங்க திவ்ய பொற்படி பாதங்களுக்கு இந்த பத்தினி பாஞ்சாலி அடிப்படைத்தேன் சுவாமி. தேவி கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடிய எத்தேச காலமும் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒண்டி பணமரத்துக்கு பேய்க்கு சமானம் என்று சொல்லுவார். தாய் பேசி கேட்காத பிள்ளை தட்டுவாணி பிள்ளை, ஊரு பேசி கேட்காத பிள்ளை ஊதாரி பிள்ளை, தாய் தந்தைக்கு சோறு போடாத பிள்ளை தருதலை பெண் என்று சொல்லுவார். அதனால கணவனுடைய பதத்தை வழிந்தபடினால் நீ எப்படி வாழ வேண்டும் வாழ்வாய்.
எப்படி எப்படி என்னுடைய பாதத்தை படித்து விடினால் மஞ்சள் குங்குமத்துடன் சரி சரி பூவும் பொட்டுடன் ஓஹோ சுகசேமத்துடன் நலமுடன் வாழ கடமை ஆமா. இருந்தாலும் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார் இவ்வையகத்தில் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன் மன்னா அரண்மனையில் 1000 தாதிமார்களோடு கொஞ்சம் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது என் அதிசீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன கன்னிய தேவி மன்னா இதற்காக அழைத்தே தீர்மா எதற்கு நாமளோ பாண்டவர்கள் ஐவராஜார்கள் ஆமா சரியட்ட மாமா முன்னை முறையிட்ட வார்த்தை சொன்னதுனால ஓஹோ உனது கணவன் எனது தம்பி ஆமா பார்த்தியப்பன் ஆமா அர்ஜுனன் என் மீதில் கோவித்து வடக்கே சென்ற அர்ஜுனன் இந்துமே வரக்கானான் ஆமா சுவாமி அர்ஜுனன் இல்லை என்றால் பாண்டவர் இல்லை ஆமா ஆமா பாண்டவர் இல்லை என்றால் அர்ஜுனன் இல்லை அர்ஜுனன் இல்லை என்றால் ஆயனம் இல்லை ஆயனம் இல்லை என்றால் அர்ஜுனனும் இல்லை அதனால எனக்கு அர்ஜுனன் போனதிலிருந்து எனக்கு கும்பி பதறது குச்சேத்தனுக்கு காதவலி ஆவி பதறது அயோத்தியனுக்கு காதவலி எனக்கு ஒரு கை கால் இல்லாத போல தெரிகிறது பார்த்திபன் அர்ஜுன அருகாமல் இல்லாதனால அதனால என் மீது கோபித்து சென்ற அர்ஜுனன் இன்னும் வரக்கானா எம்பெருமா மாயவர் இருக்கிறார் உனது அண்ணனாக விளங்கக்கூடிய மாயக்கண்ணன் அண்ணவரை அழைத்து என் தம்பி எங்கே சென்றால் எப்ப வருவான்னு சொல்லி அழைத்து கேட்டால் இதுக்கு தக்க ஆலோசனை சொல்வார் அதனால என்ன செய்கிறாய் உனது அண்ணனாக விளங்கக்கூடிய வைகுந்த வாசன் கண்ணன் பரந்தாமனே எனது கணவர் தருமனந்தன் அழைத்தார் என்று சீக்கிரம் கூட்டிட்டு வருவாயா ஆகட்டும் தேவி கூட்டிட்டு வா நான் பிறகு சொல்லுகிறேன் ஆகட்டும் வருவாய் எப்படியாண்டா போன அர்ஜுனன் காணவில்லை அதனால தன் மாமனாரப்பட்ட ஒன்னாலப்பட்ட கோபாலக்கண்ணன் அழைக்க இப்பொழுது ஒன்னாலப்பட்ட கோபாலக்கண்ணன் சபைக்கு தர்பார்
சாணி சாணியா? சாமிடா சாமி சாமிடா சாமிடா சாமிடா. என்ன பண்ணுவ சாந்தகி? நான் சாத்தனக்கல சாமி ஆ. பருப்பு குழம்பு தான். அப்ப ரசம் ரசம் குடிச்சு விட்டேன். சார், நீ மூடு. என் கிருடால் வாகனவே. நாத்தான் சாமி செட்டுக்கே கெளிட்டாள்வார். அப்படியா அன்பா? சாணி சாணியா? சாமி என்னிடத்தில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் வேண்டாம். ஏன் சாமி மறந்து போயிருவியா? ஏய், அப்படி அல்லப்பா. நான் ஒருவனை பார்த்து முறைத்தால் அவன் மென்மேலும் மென்மேலும் நன்றாக இருப்பான். அதே ஒருவனை பார்த்து சிரித்தால் அவன் அதனுடன் சர்வநாசமாகி விடுவான். ஆதலால் இப்ப நான் உன்னை பார்த்து சிரிக்கவா இல்ல முறைக்கவா? இப்பொழுது பார்த்து முறைங்கள். காலையில டெம்போத்துல விட்டு 15 பேரும் போகாமல்ல, அந்த முக்களை போகும்போது சிரிச்சு போடுங்க. எதுக்கு 15 பேரும் புள்ள குட்டிக்காரங்க. மழை வரும் போதே கொண்டு போய் கொட்டி இருப்பா. தப்பிச்சுக்கிட்டீங்க. வந்தனா ஒரே பட்டாடிக்கு ஒரே பட்டா 6 வச்சுக்கிறேன் நானா. இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போச்சான். சாவலா இருக்குது. அன்பா சாமி 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 அன்பா சாமி இருந்த போதிலும் ஆமா சாமி நான் வரும் தருவாயில் ஆமா சாமி நான் யார் என் பிரியார் என்பதை தெரிந்தாயா என்ன? தாங்க சொன்னா புரிசிக்கும். என்ன சிக்கும்? ஒரே புரிசிக்கும். ஏன்டா இப்படி கெட்ட வார்த்தையா பேசி தொலைற? புரியும் புரியும். அன்பா சாமி இருந்த போதிலும் சேலம் மாவட்டம் ஆ? சேலம் மாவட்டம் சேலத்துல பண்றீங்களா? ஏய், சேலம் சேலம் மாவட்டம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வட்டம். இன்னும் ஐயங்காட்டூர் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா இன்னும் கோமாளி கோவிந்தராஜ் வாத்தியார் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி நாட்டுக்கு நாடு என்னய்யா மனோகர? பெரியாஞ்சி கோயில் பதி போட்ட மாதிரி படுத்துக்கிட்டு என்ன அப்படி மனோ? ஆயா கிட்ட சண்டைக்கு போற அந்த ஆயா உன்னை என்னடா பண்ணாங்க? சத்தம்மா ஏய், தாய்க்குளம்டா தாய்க்குளம். அது நம்மளை கொல்ல வந்த பேய்க்குள்ள மனமோன்னு என்னன்னு அதையெல்லாம் ஏப்பா சரி கவனிக்கிறீங்க? விடு விடு. இருந்த பயிரம் நம்ம சமாச்சாரத்துக்கு நம்ம வரலாம். சமாஜத்துல வரலாம். நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகத்திர பொன்னாடு அழகு திரு பொன்னாட்டின் பெயர் என்னப்பா? தமிழ்நாடப்பா. ஏன் தமிழ்நாடுங்கிறது எனக்கு தெரியாதா? பின்ன இங்கிலீஷ் நாடா? ஏய், தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன ஊர்றாது? கிராமம் என்ன கிராமம்? புழுதிக்காடு கிராமம். என்ன புழுது? மண்ணு புழுதி. என்ன பண்ண? புழுதி மண்ணு. ஏய், இப்ப ஏரமண்ணாய் போச்சு. பின்ன என்ன பண்ண? ஏய், அன்பா அதெல்லப்பா ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு முதல்ல. அது என்ன ஊருன்னு கேக்குறேன். ஊரு பேர் தெரியாது. 6 நக்கறதுக்கு வேஷம் போட்டேன். இந்த மாறும் இந்த வார்த்தை ஊருக்காரி என்கிட்ட கேட்டுருந்தாங்களா? கேட்டிருந்தா? வாழை மரத்துல தூக்கு போட்டு செத்து இருப்பேன். ஏன் அப்ப சீக்கிரமா ஒடிஞ்சிட்டு விடுவா தப்பிக்கலான்னு? இந்த கடை ஓவர் ஆகி போச்சு இல்ல? ஏய், அப்படி இல்லப்பா உங்ககிட்ட கேக்குறேன். அண்ணா இது என்ன ஊர்னா? மலையனூர். மலையனூர் என்றால் ஏன்டா அப்படி பாக்குற? மலையனூர் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருத்த மச்சு நாடாகும். ஆமா. இந்த மச்சு நாட்டிலே எதற்காக இந்த அரங்கேற்றம் கூத்து வச்சிருக்கிறாங்க. கூத்து வச்சிருக்காங்க? என்ன ஓயாளுக்கு ஆயாளுக்குடா மாரியம்மனுக்கு உட்காந்து சோத்தத்துக்கு தெரியாது. தெரியுதா? ஈரமா கர்ப்பமா வந்து வலிக்கிட்டு கீழே விட்டு செத்து இருப்பேன். யாரு வேற ஆளை பாரு. ஏய், ஏன்டா அப்படி தண்டைக்கு வர? என்ன மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு சுத்து பொங்கல். சுத்து பொங்கலா? சுத்து பொங்கலை முன்னிட்டு சுத்து பொங்கலா இல்ல சுத்து பொங்கல். சுத்து பொங்கல்ரா. ஏன்டா கோமாரி சிரிக்கிற? அது ஒரு வெளியே வர ஏய், சுத்து பொங்கலை முன்னிட்டு நமக்கு ஓரிரு சதுர நாட்டை வச்சிருக்காங்க. எதுக்கு? கூத்தாடுறதுக்கு விட்டுருக்காங்க. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? எந்த முகமானாலும் தங்கமுகமாக இருந்து கூட்டம் குலையாமல் கொண்டபு வளாமல் ஆண் பிள்ளை போனவருக்கு மரசுபட்ட ஆண்டு பெண் பிள்ளை போனவருக்கு பெத்து பெருகி வாழையடி வாழையடியாக வம்சம் வளர வேண்டும் என்று அந்த மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ ஜெயம். இருந்த போதிலோ இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன? ஆக மொத்தம் நீ கூத்தாட வரல. எப்பா எனக்கு என்னமோ சந்தேகம் தான். என்னடா உனக்கு சந்தேகம்? என்ன கேட்ட? இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்னப்பா? இன்னும் உள்ள போறான் என்னன்னு தெரியலையே. டேய் டேய், எதா இருந்தாலும் பேசிக்கலாடா, வெளியே வாடா. பையன் எடுத்துட்டு வந்த
இதுல போய் இப்படி கிளம்புனா கிளம்புனா இந்த பக்கம் போனாலும் மேச்சேரி போயிடலாம். இப்படி போய் அப்படி போனாலும் மேச்சேரி போயிடலாம். எப்படி போனாலும் மேச்சேரி போயிடலாம். கிளம்பு போ. ஏன்டா என்னடா ஆச்சு? ஊரு பேரும் தெரியல, யாரு கூத்து விட்டாங்கன்னு தெரியல, யாரு சோறு போட்டாங்கன்னு தெரியல, என்ன நாடகம்னு தெரியல. என்னத்துக்குடா வேலைக்கு வந்த நீ? என்ன என்னத்துக்கு வெளியே வந்தா? வெத்தல் பாக்கு வாங்கினதாரா? நான்டா. நீதான வெத்தல் பாக்கு வாங்கினா? ஆளுங்களுக்கெல்லாம் கூத்து இருக்குன்னு சொன்னதாரா? நான்டா. போன் பண்ணதாரா? நான்டா. செட்டு வாதியார் யாரா? நானு. செட்டு யாருடா? நானு. ஆட்டோ யாருடா? நானு. ஆட்டோ சொந்தக்காரரா? அதுதான் இல்ல. 48 மாசம் டிவி போட்டுருக்கேன். 25 டிவி தான் இருக்குது. மீதி டிவி கட்டணா சொந்தம். இல்லைன்னா பையனு தூக்கிட்டு போயிருவாங்க. அது இல்லடா. இப்போ ஓனராரு? இப்போ ஓனராரு? நீதான ஓனரு? இப்போ ஓனர் நீதானா? இத்தனைக்கு எல்லாமே நீதானா? செட்டு கோமாளி போது கூட நீதானா? அதனால நீ தாண்டா எல்லாத்தையும் சொல்லணும். வந்த 14 பேர்த்து நான் தான் ஜோத்த சொன்னேன். ஏன் மீதி எல்லாம் முட்டி பேசல பையவா? எங்க கடவுளே எல்லாம் சொன்னீங்க ரைட்டு. எங்க செட்டு வாதி ஆட்டோல தூங்கிட்டு இருக்கான். அப்படிதான் வாதியாரு தொட்டு கட்டி தூங்கிட்டு இருக்கான். அவன் பேர் தான் கவிசா. அப்ப நீ இல்ல, இது வேஸ்டா இருக்கு. சும்மா தெண்டோம். அதுக்கெல்லாம் காலில் விழாது. ஏன் காலில் விழாது? சாமிடா என்னடா பேசிட்டு இருக்கிற? சாமி எங்க மழை பெஞ்சு அப்படி நிறுத்தலாம் பாக்கலாம். நின்று போச்சுடா. குத்தி குத்தி உட்காந்து நாளைக்கு லோனு கட்டணும் போன தூக்கிட்டு போயிருந்து கண்டிட்டு அதெல்லாம் கேட்டாங்களாப்பா? சொல்லு. மான மரியாதை கவுரு கட்டி பறி கொடுத்து சரி சொல்றேன். பெண்ண உனக்கு சொல்லணும். சொல்லு. அதுக்காண்ட பைய தூக்கிட்டு நிக்கிற. சொல்லு. அதாவது மகா